அடிக்கடி வாங்கங்கிற இந்த பாடம் பார்க்க போகிறோம். கதிரின் பாட்டி தாத்தா உறவினர்களை அழைத்தனர். என்ன சொல்கிறாங்க? திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு தாத்தா யாரையோ அழைக்கிறாங்க. பாட்டி அனைவரையும் பார்க்கலாம் வாங்க, எல்லாரையும் பார்க்கலாம், திருவிழாவுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ திருவிழாவுக்கு யார் யார் வந்திருக்காங்க? சித்தப்பா சித்தி வந்து விட்டார்கள். அப்பா கதிரோட சித்தப்பா சித்தி வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்க? வா தம்பி, வா கவிதான்னு கூப்பிடுறாங்க. உனது அக்கா வந்தாரே, அக்கா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. தெரியவில்லையே, பெரியம்மா தோட்டத்தில் தான் இருக்கிறார்கள். அப்போது கதிரோட அம்மா அவங்க அக்கா பெரியம்மா அவங்க எங்கே இருக்காங்க? தோட்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறான். அடுத்தது நெக்ஸ்ட் பக்கம். அதில் பார்த்தோன்னு சொன்னால், அப்பா அம்மா வாங்க, எங்கடா இருக்குது, இது எடுக்கணும். அப்பா அம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்கிறாங்க. வணக்கம் அண்ணா, இதை உங்களுக்காக வாங்கி வந்தேன். ஓகேயா? கதிரோட அத்தை அவங்க அண்ணனுக்கு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மலர் மிக்க மகிழ்ச்சின்னு அவங்க அண்ணா சொல்கிறாங்க. நன்றி அத்தை, அப்பாவுக்கும் பரிசா அப்படின்னு சொல்லி கதிர் சொல்கிறான். எல்லாரும் என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஒளிப்படம் எடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்களாம்மா? ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோவில் யார் யார் இருக்கிறாங்க? பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, சித்தி, சித்தப்பா, தம்பி எல்லாருமே இருக்காங்க. கதிரோட ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதில் பயிற்சி என்ன? அம்மாவின் அண்ணா. உங்கள் அம்மாவோட அண்ணன் யார் உங்களுக்கு? மாமா. அம்மாவின் அம்மா, அம்மாவோட அம்மா யார் உங்களுக்கு? பாட்டி. அம்மாவோட தங்கை என்ன சாமி வரும் உங்களுக்கு? சித்தி. அடுத்தது அம்மாவோட அக்கா யார் உங்களுக்கு? பெரியம்மா. இப்போ உங்கள் அப்பாவோட தம்பி யார் உங்களுக்கு? சித்தப்பா. அப்பாவோட அண்ணன் பெரியப்பா. அப்பாவோட தங்கை அத்தை. இந்த உறவு முறையெல்லாம் உங்களுக்கு இந்த லெசனில் சொல்லித்தர்றாங்க.